திரு காந்தி, உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் 2 விதமான கருத்துக்கள் வருது. ஒன்று, மக்கள் மீதான சுமையை செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் தான் காரணம், வேற வழி இல்லை, அந்த ஷரத்து மட்டும் எடுக்க சொல்லிருங்க, நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில் எது நியாயமான கருத்தா பார்க்குறீங்க? மத்திய அரசு சொல்லக்கூடிய நிர்பந்தம் என்பது சரியானது தான். அது மத்திய அரசு அது போன்ற அந்த நிர்பந்தத்துக்கு தாண்டி மின்சார கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்படும் என்று 2022ஆம் ஆண்டில் வந்த மின்சார கட்டண ஆணையை சொல்லியிருக்கிறது. மின்சார அந்த ஆணையினுடைய வடிவமாகத்தான் சென்ற ஆண்டு 2.18%, இந்த ஆண்டு 4.83%. அதுக்கு அடுத்து வரப்போகக்கூடிய இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு வரப்போகிறது. அதிகபட்சமாக 6% வரை இருக்கக்கூடும். ஆக மின்சார கட்டண உயர்வு இனி ஆண்டுதோறும் வரப்போகிறது என்பது உண்மையான விஷயம். மின்சார வாரியம் இப்பொழுது 2022-23ஆம் ஆண்டுக்கான கணக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டில்தான் மின்சார கட்டண உயர்வு வந்தது. கட்டண உயர்வுக்கான ஆணை வந்தது. அது 7 மாதங்களுக்கு இருந்தது, செப்டம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை. அந்த 7 மாதத்தில் மட்டும் மின்சார கட்டணத்தினால் வந்த வருமானம் என்பது 14,700 கோடி. அதற்கு முந்தைய ஆண்டில் மின்சார வாரியத்தினுடைய மொத்த நஷ்டம் 18,100 கோடி. அதாவது 2021ஆம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய நிதிநிலை 2022ஆம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய நஷ்டம் என்பது 18,000 கோடி. 14,700 கோடி வந்த பிறகு மின்சார வாரியத்தினுடைய இழப்பு என்பது 4,000 கோடிக்கு அளவுக்கு குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன சொல்றாங்க, மின்சார கட்டண உயர்வு வந்த அதே ஆண்டிலேயே இழப்பு என்பது 14,700 கோடிக்கு மேலாக 26,000 கோடி நஷ்டம் வந்திருக்கிறது என்று மின்சார வாரிய கணக்கு சொல்லுகிறது. மின்சார வாரியத்தினுடைய கட்டணத்தை உயர்த்தியது ஒழுங்குமுறை ஆணையம். ஒழுங்குமுறை ஆணையம் எல்லா கணக்குகளையும் சரிபார்த்து இந்த கட்டண உயர்வை கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த மின்சார கட்டண உயர்வு வந்த பிறகும் 18,000 கோடியாக இருந்த நஷ்டம் 4,000 கோடியாக குறைவதற்கு பதிலாக 26,000 கோடியாக உயர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று ஒழுங்குமுறை ஆணையம் சொல்ல வேண்டும், மின்சார வாரியம் சொல்ல வேண்டும், அரசு சொல்ல வேண்டும். அரசு இதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். ஆக கட்டண உயர்வு வந்தாலும் மின்வாரியத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்பது கூடிக்கொண்டே போகிறது. இந்த கட்டண உயர்வினால் மட்டும் மின்சார வாரியத்தினுடைய இழப்பை ஈடுகட்ட முடியாது என்பது தெளிவான விஷயம். அப்போ இழப்பு எங்கே ஏற்படுகிறது என்பதை ஒழுங்குமுறை ஆணையமும் மின்சார வாரியமும் சொல்ல வேண்டும். எங்கள் கருத்தில் நாங்கள் நீண்ட காலமாக ஒழுங்குமுறை ஆணையத்திலும் மின்சார வாரியத்திலும் செய்திருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளின் பின்னணியில் சொல்லுகிறோம். மின்சார வாரியமும் ஒழுங்குமுறை ஆணையமும் மின்சார வாரியத்தில் முறையிட்டு தவறுகின்ற நிர்வாகம் இருக்கிறது, பெரிய ஊழல் நடக்கிறது. அந்த ஊழலுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் தன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களினால்தான் மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் என்பது உயர்ந்து கொண்டே போகிறது. அந்த அடிப்படையில் இந்த மின்சார கட்டண உயர்வு என்பது தேவையற்றது. மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் எங்கே வருகிறது என்பதை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தெரியும், மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைத்து பேருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை குறித்து அவர்கள் யாரும் எதுவும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். நாங்கள் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். இங்கே அரசியல் பேசுவதனால் மட்டும் மக்களுக்கு இருக்கக்கூடிய சுமையை குறைத்துவிட முடியாது. மின்சார வாரியத்தினுடைய வணிகம் என்பது மின்சாரத்தை வாங்கி விற்பதோடு மட்டும் அல்ல, அதனுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு 6 லட்சம் கிலோமீட்டருக்கான எல்டி லைன், 2 லட்சம் கிலோமீட்டருக்கான ஹெச்டி லைன், கிட்டத்தட்ட 4 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்கள், 2000 சப்ஸ்டேஷன்கள், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியத்தில் தனியார்களும் இந்த மின்சார வாரிய கட்டமைப்பில் தங்கள் மின்சாரத்தை கொண்டு போகலாம் என்ற ஒரு சட்ட வரையறை இருக்கிறது. ஒரே கம்பியில் கிட்டத்தட்ட 1000 பேருடைய மின்சாரம் போகிறது.
இந்த மின்சாரத்தை கணக்கிடுவதில் தான் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. இதை ஒழுங்குமுறை ஆணையமும் கேட்கவில்லை, மின்சார வாரியத்தினுடைய தலைமைகளும் இதை எடுத்து தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம். குறிப்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிலோவாட் நம் வீட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்ஐ வைப்பதென்றால் கூட நமக்கு பேட்டரி வேண்டும். இன்றைக்கு 88 லட்சம் கிலோவாட் காற்றாலை மின்சாரத்தை பேங்கிங்காக சேமித்து வைக்க வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார வாரியத்திற்கு உத்தரவிடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1900 கோடி ரூபாய் நாங்கள் இழக்கிறோம் என்று மின்சார வாரியம் அதன் கணக்கை சொல்லியிருக்கிறார்கள். அரசும் இதை சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியமும் எடுக்கவில்லை, ஒழுங்குமுறை ஆணையமும் எடுக்கவில்லை. இந்த தனியாருடைய மின்சாரத்தை எப்படி கணக்கிட வேண்டும் என்று 2019ஆம் ஆண்டிலேயே ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு ஒழுங்கு விதியை கொண்டு வந்தது. 5 ஆண்டுகளுக்கு அந்த ஒழுங்கு விதி நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த நடைமுறைப்படுத்தாதனால் மின்சார வாரியத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 2000 கோடிக்கு மேலான நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது மின்சார வாரியத்திற்கும் தெரியும், ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் தெரியும். ஏன் இதை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை? இது போன்ற பல்வேறு கணக்குகள் இருக்கின்றன. ஆக மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்பது தனியார்கள் கட்டமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படுகின்ற நஷ்டம்தான். அதை மக்கள் மீது கட்டண உயர்வாக சுமத்துவது என்பது முறை தவறிய செயலாகும். ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய இந்த செயலை வரவேற்க முடியாது. இந்த இழப்பீடு எங்கே ஏற்படுகிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு மின்சார வாரியத்திற்கும் இருக்கிறது, ஒழுங்குமுறை ஆணையத்துக்கும் இருக்கிறது. இருவரும் அது குறித்து பெரிய மௌனத்தை சாதிக்கிறார்கள். இது வந்தால் மட்டும்தான் இந்த கட்டண உயர்வை தவிர்க்க முடியுமே தவிர கட்டண உயர்வு என்பது ஒழுங்குமுறை மின்சார வாரியத்துடைய நஷ்டத்திற்கு கட்டண உயர்வினால் மட்டும் தீர்வு காண முடியாது. ஓகே, நன்றி. அடிப்படை சிக்கல்களை சொல்லி அதற்கான தீர்வையும் சொல்லியிருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த மின்சார கட்டண உயர்வு என்பதை பற்றி குறுகலான ஒரு பாதையில் மட்டும் விவாதிப்பது என்பது ஒரு சரியான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போய்விடும். மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் அத்தனையையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உதய் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்து, அந்த ஷரத்து இப்பொழுது முழுமையாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்போ இந்த ஆண்டு வந்திருக்க 2022-23ஆம் ஆண்டில் 26,000 கோடி அளவிற்கான நஷ்டத்தை மாநில அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் இந்த 26,000 கோடிக்கு ஒதுக்கீடு செய்தாக வேண்டும். 26,000 கோடியை ஒதுக்கீடு செய்யும் பொழுது அது மக்களுடைய சமூக நலத்திட்டங்களைத்தான் பாதிக்கும். இந்த 4.83% கட்டண உயர்வு என்பதை விட மக்களை மிக மோசமாக பாதிக்கப் போவது மின்சார வாரியத்தினுடைய மொத்த இழப்பு தான். இந்த மொத்த இழப்பு எங்கே ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிக்காமல், அதை வெளிப்படுத்தாமல், அதை களையாமல் இந்த மின்சார கட்டணத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு போவது என்பது சரியான நடைமுறை அல்ல. ஏனென்றால் மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் அத்தனையுமே மக்கள் தலையில் நாளைக்கு கல்வித்துறைக்கு குறையும். 26,000 கோடி என்பது இன்றைக்கு மதுவினால் வரக்கூடிய 41,000 கோடி என்றால் அதில் முக்கால்வாசி கடைகளை மூடிவிட முடியும் இந்த இழப்பை தவிர்த்து விட்டால். இதில் இருக்கும் என்று சொன்னால் 26,000 கோடி என்பது சமூக நல சுகாதாரத்துறைக்கு 20,000 கோடியை தான் ஒதுக்கீடு செய்கிறது அரசு. ஆனால் மின்சார வாரியத்தினுடைய இழப்பீட்டுக்காக 26,000 கோடியை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஆக மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் என்பது மிக மிக மோசமாக மாநில அரசையே பாதிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் அது விவாதிக்கப்பட வேண்டும். வெறுமன அரசியல் மட்டும் பேசிக் கொண்டிருப்பதனாலே மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்பது எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. திரு காந்தி, நிறைவு பார்வை, இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சில வார்த்தைகள் திரு காந்தி. மின்சார வாரியத்தினுடைய ஓப்பன் ஆக்சஸ், அதாவது திறந்த வெளி பயன்பாடு மூலம் தனியார் மின்சாரத்தை ஒழுங்குபடுத்தினால்தான் மின்சாரத்தினுடைய இழப்பை குறைக்க முடியும். அதில் ஒழுங்குமுறை ஆணையமும் மின்சார வாரியமும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி செய்தால்தான்
மின்சார வாரியத்தின் இழப்பை குறைக்க முடியும். இழப்பு குறைந்தால்தான் மின்சார கட்டணத்தையும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது இல்லாமல் வெறும் அரசியல் பேச்சுக்கள் இதை எந்த தீர்வையும் தராது. நன்றி திரு காந்தி.